ஸோ காய்ஸ் வணக்கம், நான் உங்கள் மித்துன் கேமிங், அதாவது மித்துன் தமிழ் கேமிங். ஷார்ட்டாக சொல்லணுன்னா MTG. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்டு பார்ட் ஆஃப் ஃபுட்பால் 2025 இந்தியா டீம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்துருப்போம், என்னோடய ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ். அப்போ நம்ம இந்தியா டீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 4 மேட்ச் ஆடியிருப்போம், 4 மேட்சுமே ஜெயிச்சிட்டோம். அதுவும் கனடா அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் கூட விளையாண்டவங்களும் ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. அதில் வேறு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா இதாகிடுச்சு. எப்படி சொல்ல, நான் விட்டுட்டு பேசுறதுலேயே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலயே கொஞ்சம் ஹார்டாக போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி இருக்காது. ஸோ வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கொலம்பியா கூட தான் விளையாட போகிறோம். கொலம்பியா. இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டோம். இன்னொரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் நம்மளுக்கு அர்ஜென்டினா ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. எனக்கு அர்ஜென்டினா பிடிக்காது. இப்போ பர்சனலாகவே எனக்கு அர்ஜென்டினா பிடிக்காது. நான் போர்ச்சுகல் ஃபேன். ஆனால் இதில் இந்தியா இருக்கனால இந்தியா ஃபேன். ஸோ ஆனால் இன்னொரு சோகமான விஷயமும் இருக்குது. பிரேசில் தோத்துடுச்சு. அதுதான் ஒரு சோகமான விஷயம். நார்வே ஜெயிச்சிருச்சு, போர்ச்சுகல் ஜெயிச்சிச்சு, ஸ்பெயினும் ஜெயிச்சிச்சு. இப்போ வாங்க நம்ம விளாட்லாம். அர்ஜென்டினா இதுலேயும் ஸ்பெயினில் தான் ஜெயிக்குது. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே சூனியம் செட்ரி தான். ஸோ ஆமாம்ல, நான் பேர் மாற்றணுன்னு வேறு இருந்தேன். சரி, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பேர் மாற்றிடலாம். எப்படி சொல்ல, கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாற்றிடலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும். தோனிக்கு பாஸ் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் வச்சிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி சவுண்டு இருக்காது அவ்வளோவா, நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் லைட்டாக வைக்கட்டுமா? லைட்டாக வச்சுக்கிறேன். ரொம்ப இருந்ததுன்னா நல்லா இருக்காது எங்கள் ஆடியோவில். ஓகே ஓகே, வாங்க நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். லாகிங் ஆகுது, ரொம்ப லாகிங் ஆகுது. இந்த கேமில் இன்டர்நெட் இல்லாமல் இது விளாட்லான்னாங்க, எனக்கு புரியல. ஸோ பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் போட்டேன். ஆக்சுவலி இந்த மேட்ச் ஜெயிச்சிடும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு போர்ச்சுகல் ஜெயிச்சாங்க, அதுக்கு தான் ஆர்வமாக இருக்குது. இந்தியாக்காரடா, எதுக்குடா போர்ச்சுகல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எப்போனாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா இவனுங்க பாட்டு. இப்போ பாருங்க தோல்வி சொன்னா அவ்வளோதான். இவனுங்களாம் ஈஸி சட்டை அப்படியே தூசி விடுற மாதிரி, கொசு அடிக்கிற மாதிரி அச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இவனுக்குள்ளே இவனுங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்க. இவனுக்கும் மேட்ச் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். யாராவது ஐ திங்க் எனக்கு 2 டீமே பிடிக்கும். எனக்கு யமாலும் பிடிக்கும், ரொனால்டோவும் பிடிக்கும். ஸோ இன்னைக்கு யார் ஜெயிக்கலான்னு பார்ப்போம். யாராவது ஒருத்த மட்டும் சொன்னால் நான் கண்டிப்பாக சரி, யாராவது ஒருத்தர் சொல்லலாம் நான் கண்டிப்பாக யார் சொல்கிறது, ஸ்பெயின் அப்படின்னு சொல்ல மாட்டேன், போர்ச்சுகல் தான் சொல்லுவேன். ஸோ வெயில் காலம் போட்டு பொழந்து எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் நைட்டு எடுக்க ஆரம்பித்தேன். நைட்டு காற்றடிச்சு சாப்பிட்டுக்குதுங்க. காற்றடிக்குதா, இப்போ பார்ட் 2ல் போய் பார்க்குறேன், அப்படின்னு ஒரு சவுண்டு, காற்று சவுண்டு கடுப்பாக இருந்தது. இது நான் எப்போவுமே மொட்டை மாடியில் தான் கேம் விளையாடுவேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே அதான் பிடிக்கும். அப்படியே நேச்சர் கூட விளையாடுறது. எங்கள் இது ஃபுல்லாக நேச்சர் தான். எங்கள் வீடு இருக்கிறதே ஒரு காடு மாதிரி தான். எங்கள் வீடு அவ்வளோ எங்கள் வீடு இருக்கிறதே காடு மாதிரியா, அதனால நான் எப்போவுமே மொட்டை மாடி படிக்கிறதுக்கு கூட இப்போ மொட்டை மாடிக்கு தான் வரும். அதுதான் ஸோ காலைல வந்தால் வெயில் இப்படி போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஹவர்ஸில் குளிச்சுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இல்லைல்ல, எங்கள் அம்மா ஸ்கூல் லஞ்சுக்கு காரசாரமாக அடிக்கிறாங்க.
சாம்பார் காரமாக இருந்தது எனக்கு சாம்பார். என்ன திரும்ப பண்ணேன், இதுக்குன்னே ஒரு பிளான் வச்சுருப்பேன். என்னென்னா அப்படியே லஞ்சு கொஞ்சம் அப்படியே லஞ்ச் டவலில் கொட்டிட்டு அப்படியே மேம்க்கு தெரியாமல் டஸ்ட்பினில் போய் போட்டுருவேன். ஆனால் அப்படி பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் எப்படி சொல்ல ரொம்ப பண்ண மாட்டேன், கொஞ்சம் பண்ணுவேன். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் வேஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா காரமாக இருக்கும்போது எப்படி அவுட் சைடா என்ன எவன்டா அந்த ஆஃப் சைட்லாம் கண்டுபிடிச்சா? ஆஃப் சைடு இருந்தால் என்ன, ஆஃப் சைட்னால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எடு ஈஸிடா, நம்மளுக்கே பாஸ் பண்ணுறான் பைக்கு. ஆனால் நம்ம அவனுக்கு பாஸ் பண்ணுறோம் பைக்கு வேறு. எங்கே சுனில் செட்டி காணவே காணும். சுனில் செட்டி இதாக இருக்காரு. ஐயோ இவனு வேறு முன்னாடியே நிற்கிறானுங்க. பாஸ் பண்ணுறா, பாஸ் பண்ண சொன்னீங்க. அடி தெரிக்க விட்டாமல் நாலு எல்லாம் சொல்லாயோ. அதுக்குள்ளையா சரி ஓகே 2 கோல் அடிச்சிருக்கோம். சூப்பர் தான். 2 3 இல்லை 2. ஃபஸ்ட்டு கோல் செகண்ட் கோல் நினைக்கிறேன் தான். இல்லை இது மிஸ் பண்ணிடுவேன் இல்லை அடிச்சு இதான் 2 இல்லை 3 கோல் அடிச்சிட்டாங்க. அப்படியா தெரியாதுங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமா? யாராவது எனக்கு பிடிச்சது ஹரிக்கணும் அவனுக்கு. ஸோ ஹரியை உள்ளே போட்டு, ஏன்னா இந்தியன் பேர் மாதிரி இருக்குது, ஹரிகுமார். என் கிளாஸில் ஒருத்தர், என் கிளாஸ்னால் மியூசிக் கிளாஸில் ஒருத்தர் வந்துருக்கும். ஐயோ செம்மையாக ஆகாது. கோல் அடிக்கிறது அப்படியே ஸ்லோ மோஷனில் போகுது. அப்படியே எப்படி சொல்ல கமெண்ட்ரிலாம் அவ்வளோதான். இந்த கோல் கீக்கு அறிவே இல்லை போலங்க. கோல் கீ அடிக்க என்ன எப்படி விளையாடுறீங்க? கோல் கீயை பாஸ் பண்ண சொன்னால் கரெக்டாக என் மண்டைக்கு அடிக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. ஐயோ இது நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ், இல்லைன்னா நான் கேமிங் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். அவ்வளோ நீங்கள் பாருங்க ப்ளீஸ்ங்க. ஒத்துக்கோ அடி கோல். ஸோ நினச்சாட்டு இப்போ பர்ஃபெக்டாக ஷூ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் காற்று சவுண்ட் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நைட்டு நேரம், மணி இப்போ வந்து 9 ஆகுது, 9:30 ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் காற்றடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஏர்ஃபோன் வச்சு என்னது ஹெட்ஃபோன் வாங்க போகிறேன். அது வரைக்கும் எனக்கு செம்மையாக லேக் ஆகுதுங்க. உங்களுக்கு லேக் ஆகுதான்னு தெரியல, எனக்கு செம்மையாக லேக் ஆகுது. ஆக்சுவலி எங்கள் மாடியிலே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் ரூம் இல்லை, மேலே மட்டும் ஷெட்டு வால் கட்டியிருக்கும், மேலே மட்டும் சீலிங் இருக்கும், ஆனால் பில்லர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் காற்று வரும், ஆனால் அப்போட வராது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக மேட்ச் முடியுங்க. 5 கோல் எனக்கு. ஐயோ என்னடா அது கிளாராச்சு லேக் அடிக்குது. ஐயோ இவனுங்க வேலை இருக்காங்க, லேக் அடிக்குது நினைச்சேன். எர்றா எடுத்துரு அவ்வளோதான். போ பாஸ் போயிட்டே இருங்க. அவ்வளோதான், அவங்க பாஸ் பண்ணுறான்.
ஆஃப் சைடு டி என்னது ஆஃப் சைடு கீ சைடுங்க இப்படியே வச்சா எப்படா ஆட முடியும் ஆஃப் சைடு எங்கே ஆச்சாலும் ஆஃப் சைடு ஆப்போசிட் டீம் மட்டும் பண்ணவே மாட்டானுங்க ஓ இந்த இங்கேருந்து ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ணோமா அச்சா ஆரா ஃபார்மிங் இல்லை அவரா லூசிங்கில் இருக்காங்க எடு போ ப்ரெஸ் அவ்வளோதான் இங்கேருந்து இல்லை எஜிட்டோம் லேகில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே ஒரு கோல் அப்போ கார்னர் தேங்க்யூ கார்னர் ஏண்டா ஒரு கோல் கீப்பிங் எப்படி பண்ணுன்னே தெரிலங்க 4 கோல் விட்டுருக்காங்க என்னடா கோல் எடுறா மென்டல் அடி அவனுக்கு அடிக்கிற இங்கேருந்து ஒரு கோல் அடி ஜஸ்ட் மிஸ்ங்க மேலே போயிடுச்சு கொஞ்சம் கீழே இல்லை கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மி பண்ணியிருக்கோம் சைடில் போயிடுச்சா கரெக்டாக அடிக்கிறேன் ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போர்ச்சுகல் ஜெயிச்சாங்களா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம் ஸோ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் ஸோ இந்த ஆடு தொல்லை தாங்க முடியல எஸ் கமான் ஜெயிச்சிச்சு ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 2 மேட்ச் இருக்குங்க ஆடிடலாமா இன்றைக்கே ஆனால் இல்லை மொத்தம் இல்லை 2 மேட்ச்சு அதுக்கப்புறம் ஏங்க இப்போ வந்தால் சூப்பராக இருக்கும் போர்ச்சுகல் வர்சஸ் இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா தோக்கச்சிடலாமா சும்மா ஜெய் ஹோப் எப்போவுமே இந்தியா தோக்கக்கூடாது பாகிஸ்தான்லாம் காணும் எங்கேயோ போயிட்டானுங்க போல் இப்போ வந்து ஐயோ போகலாம் இந்த கேம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டா என்ன சொல்கிறீங்க ஸ்கிப் பண்ணிட்டா வேணாமா இது வேணாமா ஓகே பண்ணிட்டா சரி ஓகே சும்மா தான் சொன்னேன் ஒரு ஆஃப் மேட்ச் விளாட்லாம் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிடுறேன் ஓகே ஏண்டா எல்லா மேட்ச்லையும் இட் இஸ் a crucial match to win இது என்னமோ சொல்கிறான் எப்போ கேட்டாலும் விட்டால் தோற்றதுக்கப்புறம் இட் இஸ் crucial team for India அப்படின்னு சொல்லுவான் போல் எப்படி சொல்ல தோற்றுட்டோம்னா அந்த தோற்றது இல்லை இது செமிஃபைனல்ஸ் போக முடியாதுல்ல அந்த குவாலிஃபை ஆக மாட்டோம்ல அந்த இதில் கூட crucial match அப்படின்னு சொல்லுவான் போல் pushing it forward to the front எத்தனை வாட்டி தாண்டா இதை சொல்லு மாத்திராத பாரு கோல் இப்போ வேற நினச்சேன்டா இது மாதிரி நல்லா பாஸ் பண்ணு பாஸ் அப்பா த்ரோ ஆனால் எங்கே த்ரோ அடி அடங்கு ஒன்றும் இல்லைங்க கொடு அவன் கொடுக்காதடா இந்த டை வச்சுக்கோ எனக்கு எல்லோ கார்டே கொடுத்து எனக்கு கவலையே இல்லை ஏன் நம்ம ரெட் கார்டு கொடுக்கூடாது ட்ரை பண்ணுங்க ஐயோ சூப்பர் இப்போ எல்லோ கார்டு என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே இல்லையா அடா வச்சுக்கோ பெனால்ட்டி இப்போ தான் கொடுக்குறானுங்க ரெட் கார்டு அப்போனா பெனால்ட்டி இல்லையா நினச்சேன்டா இல்லைங்க இந்த பக்கம் தான் போ விட மாட்டேன் அந்த பக்கம் நான் அழுத்தினேன் ஐயோ ரிஸ்க் எடுத்துட்டேன்டா அந்த பக்கம் நான் அழுத்தினேன் டி ஏன்டா கற்பித்துறேன் அங்கே பாருங்க நான் அந்த பக்கம் தாங்க அழுத்தினேன் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்க அந்த பக்கம் தாங்க பழி சுமித்துட்டாங்க பழியா தேவையில்லாமல் ஒரு சீட்டிங் நான் அந்த கேம் போய் இது பேன் பண்ணுறேன் நான் கேஸ் போடுறேன் ஏங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான் அடித்தேன்
சரி நான் அங்கே தான் ப்ரெஸ் பண்ணேன். க்ரீன் கலர் லைட் கூட வந்திருக்கேன் பாருங்க. ஓடு ஓடு நல்லா ஓடு. போடா அண்டு கூட அடி. ஐயோ 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 த்ரோயிங் அங்கர்றா. அப்படியா நான் 0வா? அச்சோ நான் அதை பார்க்கவே இல்லையே. இல்லைனா பெனால்ட்டியை கொடுத்துருக்க மாட்டேனே. ஐயோ ஓடு ஒன்றும் இல்லை. கிளிச்சு இவனுங்க தூரமாக அடிக்கிறதாங்க கடுப்பாக வருது. போ ஃபாஸ்ட்டாக போ. த்ரோயின் பாரு த்ரோயின் அங்கடி. எத்தனை ரீஸ்டார்ட் தான்டா? ஏய் சி லேக் ஆகும்பா கடுப்பு இருக்காங்க. அப்படின்றது அடே பாய். அச்சோ நான் எதுக்குடா இப்போ அதை கிளிக் பண்ணேன்? அவ்வளோதான் அவனை கூட அவ்வளோதான் இப்போ அவனுக்கு உரி கிக்கடி கோல். Akaramisham basic. What a celebration from Sunil Chetty. Nah, first half இன்னும் முடியலையாடா. அடடா இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஏய் பால் அடடா. Fails to keep the ball. அச்சோ அடே கொஞ்சம் கன்ஃபியூஸ். The whistle is sounded for half time in this game. சரி ஓகே பரவாயில்லை. ஸோ நான் ஆஃப் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். பை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சோ இவனுங்களுக்கு கோலே அடிக்க தெரியாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிக்க முடியல. 2 வாட்டி எக்ஸ்ட்ரா டைமு இப்போ இதுக்கே வந்துடுச்சு பெனால்ட்டிக்கே. இப்போ இல்லை இந்த அப்போ அடிக்கல. நம்ம ஆல்ரெடி ஒன்று அடிச்சிட்டோம். மறுபடியும் அங்கேயே அடிப்போம். கடவுளே அடிச்சிடா ப்ளீஸ்டா. அப்பா ப்ளீஸ்டா அப்படியே வின் பண்ணிடுறாரு. இந்த வாட்டி தான் அடிப்போம். இந்த பக்கம் பரவாயில்ல. ஒரு கோல் கூட மிஸ் பண்ணாத. கமோன் 3 கோல் அடிச்சாச்சு. இந்த பக்கம் போ. இந்த பக்கம் தான் அடிப்பான். அப்பா ஜெயிஸ்டா இல்லை இன்னும் ஒரு கோல் அடிச்சிரு. இன்னும் ஒரு கோல் அடி. ஜெயிச்சாச்சு. அப்பா நான் ரொம்ப உச்சங்கட்டம் ஹாப்பியில இருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அச்சோ இன்னொரு சோகம் தோத்துச்சா. ஸோ நம்ம இதோட மேட்ச் முடிச்சிடலாம். டைம் 8:20 ஆயிடுச்சு. ஸோ இதோட உங்களின் விடைபெறுவது MTG. இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதோட உங்களில் விடைபெறுவது உங்கள் MTG, அதாவது மித்துன் ராம்ஜி தமிழ் கேமிங். ஸோ பாய். எல்லாரும் நல்லா படிங்க. பாய்.